விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இருபத்தி 22ஆம் தேதிக்கு பிறகு அயோத்தி சென்று ராமருக்கு பூஜை செய்வேன் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கருத்தை தெரிவித்திருக்கிறார். அயோத்தி கோவில் விழாவை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்திருந்த நிலையில் சித்தராமையா இந்த கருத்தை தெரிவிப்படுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கருத்து குறித்த முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக முதல்ல இந்த அயோத்தியா ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்த அன்றைய தினத்திலிருந்தே கர்நாடக அரசியலை பொறுத்தமட்டில் தினசரி இந்த ராமர் கோவில் தொடர்பான விவகாரம் ஏதேனும் ஒரு வகையில் இடம்பெற்று வந்தது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம், ஒருவேளை ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அழைப்பு விடுத்தால் கர்நாடக முதல்வர் செல்வாரா என்ற ஒரு கேள்விதான். இந்த கேள்வியை செய்தியாளர்கள் சித்தராமையாவிடம் எழுப்பிய போது அவர் எக்காரணம் கொண்டும் நான் கும்பாபிஷேக விழாவிற்கு அழைப்பு விட்டால் கூட செல்ல மாட்டேன், ஏனென்றால் அதை ஒரு மத ரீதியான விழாவாக அரசியல் நிகழ்வாக மாற்றியிருக்கிறார்கள் பாஜகவினர் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் பாஜக இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சித்தராமையா இந்துக்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்து வந்தனர். இந்த ராமர் தொடர்பான விவகாரம் தினசரி அரசியலாகவே கர்நாடகாவில் மாறிவிட்ட நிலையில் 22ஆம் தேதிக்கு பிறகு தான் நேரில் சென்று அயோத்தியில் நேரில் சென்று ராமருக்கு பூஜை செய்வேன் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். இதுதான் தற்போதைய முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. என்றால் கர்நாடகா மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் இந்த அயோத்தி கும்பாபிஷேக விழாவை புறக்கணிப்பேன் என்று தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பின் சென்று தரிசிப்போம் என்று யாரும் தெரிவிக்கவில்லை. முதல் முறையாக அந்த கருத்தை சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். தான் 22ஆம் தேதிக்கு பிறகு அயோத்திக்கு நேரில் சென்று அங்கு கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் ராமருக்கு பூஜை செய்வேன் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் கர்நாடக அரசில் மேலும் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கர்நாடக அரசு சார்பில் ஒரு அறநிலையத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியானது. அந்த 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் அந்த நேரத்தில் கர்நாடகாவில் உள்ள அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கர்நாடக அரசு அறிவித்தது. இதற்கு காரணம் வரும் பாராளுமன்ற தேர்தல் என பாஜக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கர்நாடக முதல்வர் தற்போது 22ஆம் தேதிக்கு பிறகு அயோத்தி செல்வேன் என கூறியிருக்கார். அதையும் பாஜக அரசியலாக்கித்தான் வருகிறது. நன்றி பாரதிராஜா உங்களுடைய தகவல்களுக்கு. விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.